நீங்க சொல்லுங்க, யாரு பெரிய ஆளு? ஒரு பெரிய அரசியல் தலைவரா, இல்லை ஒரு பெரிய நட்சத்திர நடிகரா, இல்லை பெரிய பொருளாதாரம் உடையவரா? பாரதி சொல்றாரு, நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு நிறைய உடையவர் எல்லோரும் அப்படிங்கிறார். என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா? அதனால இதுக்குள்ள எல்லாம் வந்துருங்கிறேன். நல்லவனா இருக்கணும், நீதி இருக்கணும், உயர்ந்த மதி, அன்பு நிறைய உடையவர் மேலும். இப்ப இதெல்லாம் இருக்கிற சரிங்க, நீதி, உயர்ந்த மதி, கல்வி. இந்த கல்வினா என்னங்க? சார ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, எது இந்த உலகத்தை மாற்றும்? கல்விதான் மாற்றும். தமிழ்நாட்டில் ஒரு 10,000 பள்ளிக்கூடங்கள் தான் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி வந்து சேர்ந்துருச்சு. கூடவே ஏதேதோ வளருதே, கூடவே விரும்பத்தகாத ஏதேதோ வளருதே. பள்ளிக்கூடங்கள்ல நம்ம கற்பனைக்கு எட்டாத, காது கொடுத்து கேட்க முடியாத, வாசிச்சா கண்ணு கூசுகிற செய்திகளை பார்க்கிறோம்ல. எது கல்வி அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் கல்வியாளர் சொல்றாரு, ஜான் டூவின் பேர். என்ன சொல்றாரு? வாழ்க்கைக்கு உங்களை தயார்படுத்துவது அல்ல கல்வி, வாழ்க்கையே தான் கல்விங்கிறார். வாழ்க்கையே தான் கல்வி அப்படின்னா என்ன? அண்ணன் நாடு இப்ப இந்த 10 நாளும் புத்தகத்தில் நடக்குதா? 10 நாள் இங்க வந்து இங்க மேடையில் பேசுகிற அறிஞர்களை கேட்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி தானே. அது உங்களுக்கு ஒரு கல்வியை கொடுக்கணும், அதுதான் கல்வி. இந்த பட்டிமண்டபத்திலலாம் ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ராமாயணம் நாடகம் போட்டாங்களாம், 10 நாள் போட்டாங்களாம். ஒரு வீட்டில் ஒரு கணவர், பொதுவாக நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கிற மாதிரி வீட்டம்மா மதிக்கிறதே கிடையாது, அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த மனநிலையிலே இருந்திருப்பார். 10 நாள் போய் நாடகம் பார்த்துருக்காரு. இந்த மாதிரி 10 நாள் விட்டுருச்சு. அதை வீட்டில் தப்பு பண்ணும்போது கேட்க மாட்டாங்க, பண்ண விட்டுட்டு கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி 10 நாள் விட்டுருச்சு அந்த அம்மா. நாடகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்டிருக்கு, 10 நாள் போனியே என்ன புரிஞ்சிச்சு, எங்க ஏதாவது சொல்லு அப்படின்னு இருக்கு அந்த அம்மா. அவர் மண்டே சொல்லிச்சிருக்கிறார். கோவத்தின் உச்சிக்கு போன அம்மா என்ன சொல்லியிருக்கு, பக்கத்தில் ஒரு சாணி கூடையை பார்த்து இதில் போய் வாளியில் தண்ணி இறைச்சி கொண்டான்ருக்கு. அந்த ஆள் தண்ணி இறைச்சி, அந்த சாணி கூடைனா உங்களுக்கு தெரியும்ல, அந்த வேர்களை வச்சு பின்னிருப்பாங்க, அதில் தண்ணி நிற்காது. அவர் அதை கொடுத்தாந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மறுபடியும் போட்டிருக்கு, மறுபடியும் போயிருக்காரு, மறுபடியும் 10 வாட்டி போயிட்டு வந்திருக்காரு. அப்போ நம்ம 10 வாட்டி இந்த சாணி கூடையில் போய் கேணியில் தண்ணி இறைச்சியே ஒரு சொட்டு தண்ணியாக வந்து சேர்ந்துச்சாடா முட்டா பையில, இது மாதிரி தான்டா நீ ராமாயணம் பார்க்க போனது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, ஆமாம்மா 10 தடவை போனேன், ஒரு சொட்டு தண்ணி கூட வரல, ஆனால் அந்த கூடை சுத்தமாயிருச்சு பாருன்னா, அந்த கூடை சுத்தமாயிருச்சு பாரு அப்படின்னா. அதைத்தான் உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க அறிவாளி ஆயிட முடியுமா, புத்திசாலி ஆயிட முடியுமா, எங்கேயோ போய் ஏதோ உயரத்தை அடைஞ்சிட முடியுமா? இல்ல, இந்த வாழ்வியல் கல்வி உங்ககிட்ட இருக்கிற சில அழுக்குகளை நீக்கிடும். நீங்க சரியா இருப்பது மட்டும் அறம் அல்ல, உங்கள் தவறுகளை நீக்குதலும் அறம் தான். இதைத்தான் தமிழ் சொல்லி, இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லு. அடுத்துக்கு வந்துருவோம். அங்கே நீங்க ரொம்ப